இது குருமானா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். காணெண்ணெய் 1/2 லிட்டர் ஊற்றிக்கிடுவோம். ரோஜா நெய் 1/2 லிட்டர் ஊற்றிக்கிடுவோம். காம்பு கருவாப்பட்டையை போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். செவந்துடும், அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இது 180 மசாலா பொடி போடுறோம். தக்காளி ஒரு 2 கிலோ கொட்டிக்கிடுவோம். இப்போ இந்த கறியில் பச்சை மிளகாய், தயிர், புதினா மல்லி, பெரிய வெங்காயம் இப்பெல்லாம் போட்டு கொஞ்சமாக இஞ்சி ஊடு போட்டு பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம். குருமா மசாலா ஊற்றுறோம். இது வீட்டில் சொந்தமாக அரைச்சி வச்சுக்கிட்ட குருமா மசாலா. எலுமிச்சம்பழம் சாறு 12 கிலோவுக்கு 5 பழம் ஊற்றுறோம். வறுத்து அரைச்ச தேங்காய் இதை போட்டுக்கிடுவோம். கறிக்கு போட்டோம்னா புதினா மல்லி வாசமா இருக்கு. இந்திரியா பருப்பு, நடக்கலை பருப்பு இது ஊற்றினா தான் குருமாக்கு நல்லா இருக்கு. மசாலா